ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே குட் மார்னிங். நான் வந்து நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறப்போ காளான் வேணும்னு கேட்டிருந்தேன். அவங்க 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும், ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக 6:15க்கு எனக்கு காளான் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை நான் வாஷ் பண்ணி 2 பாக்கெட் வாங்கினேன். ஒரு பாக்கெட் வந்து 55 ரூபா, சிப்பி காளான் தான். அதை நல்லா வாஷ் பண்ணி அதை பாதியை வந்து பொரிக்கவும் பாதியை குழம்புக்கும் தனியாக பிரித்து வச்சுருந்தேன். என் பொண்ணு பாதி பொரித்து வேணும்னு கேட்டால் அதனால் பாதி பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுட்ரு, சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாயை காய வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. ஏன்னா நான் வந்து எப்போயுமே சிப்பி காளான் வந்து வாங்கி பொரிச்சது கிடையாது, சிப்பி காளான் வந்து குழம்பும் வச்சது கிடையாது. எங்கள் அத்தை இருக்கிறப்போ எங்கள் வீட்டு சைடு முளைக்கும் வச்சு தருவாங்க. இப்போ நாங்கள் அந்த சைடு ஃபுல்லாக பில்டிங் கட்டினதுனால காளானும் முளைக்கிறது கிடையாது, அதனால் வந்து நாங்கள் வைக்கிறதும் கிடையாது. இந்த குடம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, கொண்ட காளான், அதுதான் வந்து நான் கடையில் விற்கும், அதை தான் வாங்கி வைப்பேன். எனக்கு என்னடா சிப்பி காளான் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாலாம் காய விட்டுருந்தேன். அது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் நான் 2 பாக்கெட் வாங்கினதில் ஒரு பாக்கெட் பொரிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பாக்கெட் வந்து எனக்கு 3 பேஜாக வந்தது. போட்டு பொரிச்செடுத்தேன். ஐயோ இது என்ன குடிக்குமோ, எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ என்னங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்குது. ஆனால் பார்த்தா பரவாயில்ல, நல்லாவே வந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து பொரித்த உடனே நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு பக்கோடா மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேஜையும் 1 பை 1 போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயிலே கருவேப்பிலையும் வந்து பொரிய விட்டு எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து பூரா இந்த மாதிரி தூளாக போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து அரைச்சி மசாலா வச்சு பிசைஞ்சு பொரித்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து, அதாவது சிக்கன் பொரிச்ச டேஸ்ட் இருக்கும். இதுவுமே வந்து நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். பார்த்தேன், எனக்கு எடுக்கிறப்போ எங்கே ஒட்டிக்குமோ என்னமோன்னு ஒரு பயத்தில் எடுத்தேன். ஆனால் பரவாயில்ல, ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக மொறு நல்லா வந்துருச்சு. இதுதான் நான் வந்து சிப்பி காளான் வாங்கி ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்துச்சு என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து 3 பேஜ் வந்தது. 3 தடவை போட்டு எடுத்து நான் வச்சுட்டேன். டேஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு ஒரு ரசம் வச்சு கூட நம்ம இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி சிக்கன் மாதிரி பொரித்து சாப்பிட்லாம். இதில் நம்ம கடலை மாவு கலந்து பக்கோடாவும் மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இன்னொரு டைம் வாங்கினேன் அப்படின்னா நான் அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் மொதல் டைம் போட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் முருகலாக எடுக்கலை, எப்படி ஆகுமோன்னு நினச்சிட்டு பயந்துட்டு எடுத்தேன். நான் செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. சரி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து பொரிய விட்டு அந்த நம்ம மொறுன்னு எடுக்கிற அந்த காளானோட அந்த கருவேப்பிலையை வச்சு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. என் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா மயோனிஸ் வச்சு சாப்பிட்டா. நான் வந்து ஏன்னா இந்த 2 நாளாக எனக்கு உடம்புக்கு முடியாமல் கொஞ்சம் இதாக இருந்ததுனால சும்மா நான் ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.